Okay guys, KKR destroyed SRH once again. மறுபடியும் அடி வாங்கிட்டானுங்க. கிட்டத்தட்ட 4 வாட்டி அடி வாங்கிட்டானுங்க. KKR SRH ஒரு 2 வருஷத்துல. போன வருஷம் 3 வாட்டி தர்ம அடி வாங்கினானுங்க. இப்போ ஒரு வாட்டி மரண அடி வாங்கிட்டானுங்க. நான் கூட கொல்கட்டா பிச்சு SRH இருக்கிற பேட்டிங்ல நம்ம வச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணலாம், பொழந்து எடுக்கலாம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். இவனுங்க தூக்கி அடிச்சு நாங்க 300 அடிக்க போறோம், 400 அடிக்க போறோம்னு சொல்லிட்டு எல்லா விக்கெட்டையும் கொடுத்துட்டானுங்க. சொல்ல போனா நல்லா ஜெயிக்க சான்ஸ் இருக்கு இவங்களுக்கு இருக்கிற பேட்டிங் பவர் வச்சுட்டு. ஆனாலும் இவங்க தோத்துருக்கானுங்கன்னா அதுக்கு காரணம் இவங்களோட சூத்து கொடுப்பு தான். சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சோன்னா பேட்டிங் தான் எடுப்பானுங்க அப்படின்னு நினைச்சேன். எப்பவுமே அந்த பேட் கமிங்ஸ் வந்து அந்த பேட்டிங் தான் எடுப்பான் அப்படின்னு நினைச்சேன். பட் இல்ல, நாங்க வந்துட்டு வித்தியாசமா இன்னைக்கு பவுலிங் போட போறோம் அப்படின்னா சரி என்ன பவுலிங்ல பண்றாங்கன்னு பார்த்தேன். ஸ்டார்டிங் கூட நல்லா போட்டாங்க. இன்னைக்கு சொல்ல போனா முகமது ஷமி மட்டும்தான் நல்லா போட்டிருக்கான். அவன் ஒருத்தன் தான் நல்லா போட்டிருக்கான் எக்கனாமிக்கலா. மத்த எல்லாருமே அடி. 16th ஓவர் இருக்கும்போது 134 ரன் சம்திங் தான் இருந்துச்சு. அப்ப கூட எனக்கு பிடிச்சிருக்கலாம். இவனுக்கு மட்டமான ஃபீல்டிங்கும் மட்டமான பவுலிங் தான் காரணம். பேட் கமிங்ஸ் ஓவர்லாம் உரிச்சு எடுத்துட்டான். வெங்கடேஷ் ஐயர்லாம் பொழந்து எடுத்துட்டான். அதுக்கு சிம்ரன் சிங் யாரா எங்க இருந்தா வரீங்க நீங்க எல்லாம்? இவனுக்கு லாஸ்ட் 4 ஓவர்ல கொடுத்த ரன் தான் இவ்வளோ பெரிய ப்ரெஷரே வந்துச்சு. அவ்வளோ லத்தாஜிக்கெல்லாம் பவுலிங் போட்டானுங்க இவனுக்கு கடைசி நேரத்துல. ஸ்டார்டிங்ல டிகாக் நரேன்லாம் டக்குன்னு போனோன்னு ரகுவன்ஷி வந்து அடிச்சுட்டு இருந்தான் உட்காந்து. ரகுவன்ஷி உட்காந்து அடிச்சோன்னா இன்னைக்கு ரிங்கு சிங்லாம் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஓரளவு ரிங்கு சிங்லாம் நல்லா டச்ல இருந்தான். ஆனா வெங்கடேஷ் ஐயர் தான் இன்னைக்கு ஹைலைட்ஸ். அப்பா தலைமை ஹெல்மெட்டை கலத்தி வச்சுட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்கான். எல்லாரையும் போட்டு நான் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. வெங்கடேஷ் ஐயர் தான்ப்பா. வெங்கடேஷ் ஐயர் இந்த போன வருஷத்துல இருந்து ஒரு மாதிரி செம்ம கான்பிடன்ட் ஆயிட்டான். அது 2023 நான் பார்த்தேன், செஞ்சுரிலாம் போட்டான். பட் போன வருஷத்துல தான் ரொம்ப அப்கிரேட் ஆயிட்டான். நல்லா இறங்கி வந்து தைரியமா அக்ரெசிவா விளையாடுற அந்த ஸ்டைல கொண்டு வந்தான். சூப்பரா விளையாண்டான். அது மட்டும் இல்ல, ரிங்கு சிங் ஓரளவு ஃபார்முக்கு வந்துட்டான். ரொம்ப நாள் ரிங்கு சிங் விளையாண்ட மாதிரியே தெரியல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். நல்லா விளையாண்டான். அதுக்கப்புறம் கேப்டன் ரஹானே 4 6 ஒரு 2 6 அடிச்சான் அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல. சூப்பரா இருந்துச்சு. முகமது ஷமி பால் ஒரு 6, கமிங்ஸ் பால் ஒரு 6, இந்த லெக் சைட்ல அடிப்பான். செமையா இருந்துச்சுப்பா பாக்குறதுக்கே. வேற லெவல்ல இருந்துச்சு. ரஹானே ஒரு 38 தான் அடிச்சான். பட் இருந்தாலும் கிளாஸியான நாக். எனக்கு தெரிஞ்சு 4 6 சூப்பரா விளையாண்டா. எனக்கு தெரிஞ்சு இவனுங்க SRH எல்லாம் எப்படியோ மடக்கி இருக்கலாம். அந்த கடைசி 4 ஓவர் இந்த பேட் கமிங்ஸ் ஓவர் 1 கிடைச்சிச்சு வெங்கடேஷருக்கு. சாத்தி எடுத்துட்டான் அந்த ஓவர்ல. பேட் கமிங்ஸ் எல்லாம் நான் துண்டக்கான துணியக்கான ஓட விட்டுட்டேன். நீ என்னடா பெரிய இன்டர்நேஷனல் பவுலர், நான் அடிக்கிறேன் பாடுறேன் ஈடன் கார்டன்ஸ்ல அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்கான். பேட் கமிங்ஸ்க்கு ஆன்சரே தெரியல. ஒரு கர்ஸ் நினைக்கிறேன் இவனுக்கு இந்த KKR தோக்கிறதே ஒரு வழக்கமா வச்சிருக்கானுங்க. சோ அந்த மாதிரி அடி விழுந்துச்சு இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயர்ட்ட இருந்து. மற்றபடி பார்த்தா மொமெண்டமே போயிருச்சு. சொல்ல போனா பேட்டிங் வரும்போதே ஏதோ ஒரு எப்படி சொல்ற ஒரு தோத்த ஃபீலோட பேட்டிங் வந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கையில இருந்த மேட்சை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்து 16th ஓவர்ல 134 அந்த மாதிரி தான் இருந்தானுங்க. அதுக்கப்புறம் போட்டு சாத்தி எடுத்திருக்கானுங்க அப்படின்னா அப்ப மொமெண்டம் வந்து யார் மேல இருக்கும்? KKR தான் இருக்கும். KKR பவுலிங் லைனப்பை பத்தி சொல்லவே வேண்டாம். அவ்வளவு பயங்கரமா வச்சிருக்கானுங்க. அந்த வைபவ் தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச். சூப்பரா போட்டான் வைபவ். வர்றா டிராவிஸ் ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சா. ஓகே, இன்னைக்கு டிராவிஸ் ஹெட் நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுக்க போறான்னு பார்த்தா அடுத்த பாலே முடிஞ்சிச்சு. அப்படியே அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் ஒரு செஞ்சுரி போட்டதோட இஷான் கிஷன் அவ்வளவுதான், என் கடமை முடிஞ்சிச்சுப்பா. நான் சொல்லவே இல்லை இஷான் கிஷன் ஒரு செஞ்சுரி போட்டு பிரேக் எடுப்பான் பெருசா அப்படின்னு. அதே தான் நடந்துச்சு. ஒரு பெரிய செஞ்சுரி போட்டா அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரேக் எடுத்துட்டா. போதும்பா, என் கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு போயிட்டா. ஃபேமஸ் ஆயாச்சுல அப்படின்ற மாதிரி. மற்றபடி பார்த்தா இன்னைக்கு எல்லாருமே முடிஞ்சிட்டாங்க. கிளாஸ்ன்னு மட்டும் கடைசி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான், 6 அடிச்சிட்டு இருக்கான். வைபவ் செமையா போட்டான். ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட், ரசல் 2 விக்கெட். வேற லெவல்ல இருந்து இந்த மேட்சை பத்தி நான் என்ன பேசனே தெரியல. சப்பையா முடிச்சுட்டானுங்க இந்த மேட்சை. ஏன்னா இந்த மேட்ச் கொஞ்சம் எதிர்பார்த்தேன். KKR அடிப்பானுங்க. நான் SRH வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இதை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இருக்கிற பேட்டிங் பவர் வச்சுட்டு 4 ஷாட் அடிக்க போறான் டிராவிஸ் ஹெட், பயந்துருவானுங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பேக் கொடுத்துருவாங்க அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஒண்ணுமே நடக்கல. எனக்கு தெரிஞ்சு SRH வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் நல்லா விளையாண்டாருங்க அந்த ராஜஸ்தானோட. அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிளிக் ஆகல. ஓப்பனாவே நான் இப்பவே ஒண்ணு சொல்லிடுறேன், SRH வந்து பிளே ஆஃப் போகாது. அதை மறந்துருங்க. SRH பிளே ஆஃப் போகாது. பேட் கமிங்ஸ் அந்த டீமு அந்த பவர் இல்ல, போகவே போகாது. வேணா பாருங்க, எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா 10 டீம் இருக்கு, அதுல கண்டிப்பா இந்த வாட்டி SRH வராது. போன வருஷம் செம்ம மொமெண்டம் இருக்கு SRHக்கு, என்னன்னே தெரியல. கமிங்ஸை போட்டானுங்க, அவன் இவன் எல்லாரையும் போட்டானுங்க, எல்லாமே கிளிக் ஆச்சு. முக்கியமா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட் போன வருஷம் செம்மையா கிளிக் ஆச்சு. இந்த வருஷம் அது ஆப்ரேட்டே ஆக மாட்டேங்குது. சுத்தமா எதுவுமே ஆக மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன் வந்தாலும் அவுட் ஆயிடுறானுங்கப்பா. மோசமா விளையாடுறானுங்க சொல்ல போனா. SRH இருக்கிறதே பேட்டிங் பவரே SRHக்கு தான். பவுலிங் கொஞ்சம் கர்மமாய் தான் இருக்கு. ஆனா பேட்டிங்ல சொல்லப்போனா அப்ப எதுவுமே கிடையாது SRHக்கு. அவனுங்க அடிக்கிற பெரிய டார்கெட்டே ஆப்போனன்ட் டீம் எல்லாமே சேஸ் பண்ணி விட்டு பக்கத்துல வந்துருவானுங்க. பக்கத்துல வந்து தான் தோப்பானுங்க.
SRH வந்துட்டு ஒரு 280 அடிப்பானுங்கன்னா எல்லாரும் ஒரு 250 அந்த மாதிரி பக்கத்துல வந்துருவானுங்க. அந்த அளவு பவுலிங் மோசமா போடுவாங்க SRH. இப்ப பேட்டிங்கே ஒழுங்கா இல்லாட்டி அப்புறம் எப்படி பவுலிங் ஒழுங்கா இருக்குமா இவங்களுக்கு? சோ மோசமா இருக்கு. பட் KKR அஜின்கே ரஹானே லைட்டா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். வேற லெவல்ல விளையாண்டுட்டான்ப்பா. நான் கூட நம்ம சொல்லிட்டு இருந்தேன். பட் ஜெயிச்சிட்டாங்க. இது ஒரு கேர்ஸா என்னன்னு தெரியலப்பா அந்த பேட் கமிங்ஸ்க்கு. போன வாட்டி ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன்சில 3 வாட்டி தோத்தானுங்க. இப்ப ரஹானே ஒண்ணு. பாப்பா என்ன நடக்குது. சோ மோசமா தோத்துருக்கானுங்க. பட் நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் லக்னோவோட சீன்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. தான் ஓனர் வந்துட்டு மறுபடியும் புயலாயிட்டாரு. நீ என்ன மயிர்கடாக ஒன்னெல்லாம் 27 crore கொடுத்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஆயிட்டு. இவரெல்லாம் எந்த அளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு எனக்கு புரியல. அது வந்து ஒரிஜினல் போட்டோவா டூப்ளிகேட்டான்னு தெரியல. ஒரிஜினல் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு எதுனால ஏஐயா இருக்கு நம்ப முடியல. எனக்கு தெரிஞ்சது ஒரிஜினலா தான் இருக்கு. அந்த எப்பவுமே கத்திக்கிட்டே இருப்பாரு. இப்படி ஒரு ஓனர் இருந்தா எப்படிதான் வந்துட்டு இப்போ பிளேயர் விளையாடுவாங்களா எனக்கு புரியல. இப்படி ஒரு ஓனர் வந்துட்டு லூசு மாதிரி ஓப்பனாவே சொல்றேன். லூசு மாதிரி வந்து திட்டிக்கிட்டே இருந்தனா எவன் தான் விளையாடுவான்? அப்போ ஒழுங்கா பயமா தான் இருக்கும். ஓனரை பார்த்தா ஐயோ தோத்துட்டா வந்துட்டு ஓனர் திட்டுவாரோ அப்படின்னு இருக்கும். ஓனர் அங்கிருந்து நடந்து வரதை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும். ஏதோ கொஸ்டின் கேட்கற மாதிரி இருக்கும். டியூஷன் டீச்சர் எதனால தோத்தீங்க இப்படி கேட்டா அவன் என்னடா சொல்லுவான்? அவன் ஒரு பிளேயர்ரா பாவண்டா. அவன் டெல்லியில இருக்கும்போது கூட நிம்மதியா இருந்தான். தூக்கி கொண்டு அவன் சொருவிட்டானுங்க 27 கோடின்னு. அவன் அதுவும் இல்லாம சின்ன பையன் அவனை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாலும் விளையாடுவான். நல்ல டீம் தான் வச்சிருக்கானுங்க. பவுலிங் தான் கொஞ்சம் மொக்கையா இருக்கு. என்ன ஷாகுல் தாக்கூர் போடுவான். அவனும் போன மேட்ச்ல அடி வாங்கிட்டான். பிஷ்னாயி ஓவர் ரேட்டடு போடுவான் விக்கெட் எடுப்பான். ஒரு 100 ரன் கொடுத்துருவான். அதுக்குள்ள ரவி பிஷ்னாயி பாவத்தை என்ன பண்றது? பட் ஓப்பனா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஓனர் வந்துட்டு சும்மா இப்படி மிரட்டிட்டு சும்மா இப்படி பயமுறுத்திட்டு கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருந்தா எவனுமே அந்த டீமுக்கு வரவே மாட்டான். இப்படி எந்த டீமும் பாருங்க ஓனர் வந்துட்டு திட்டுவாங்க. எல்லா டீமையும் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு உள்ள வச்சு மறைமுகமா திட்டுவாங்க. பட் இவர் வந்து பப்ளிக்கா வந்துட்டு இவர் பண்றது எல்லாமே தெரியுது. இது வந்துட்டு உண்மையிலே பேட் சொல்ல போனா. இதுக்காகயாவது வந்துட்டு நாளைக்கு கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும். பட் நான் வந்துட்டு மும்பைக்கு தான் போறேன். மும்பை நல்ல மொமெண்டம்ல இருக்கிற மாதிரி தெரியுது. லக்னோவை வந்துட்டு அடிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது. லக்னோட கொஞ்சம் நிறைய வாட்டியே மும்பை தோத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த வாட்டி மும்பை பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய சான்ஸ் இருக்கு கைஸ். ஒருவேளை ரிஷப் பண்ட்டுக்கு வெறி வந்து அவங்க கூட ஜெயிக்கலாம். பட் மும்பை மொமெண்டம் போன மேட்ச்ல செமையா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. மும்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானுங்க. தீபக் சஹர் அவன் பேர் என்ன ட்ரெண்ட் போல்ட் பவர் பிளேயர் ட்ரெண்ட் போல்ட் ஃபுட்பால் ஸ்கோர் மாதிரி ஆக்குனா முடிஞ்சிச்சு. லக்னோலாம் 2 விக்கெட் தான் அவங்களை பொறுத்தவரை. மிச்சல் மார்ச் பூரன் தூக்கிட்டா வேலை முடிஞ்சு. வேற எவனுமே விளையாட மாட்டான். டேவிட் மில்லர் ஆனா இருக்கான். அவன் வேணா விளையாடுவான். வேற பண்டிகை கிளிக் ஆனா உண்டு. அவனும் இப்ப பயந்து தான் விளையாண்டுட்டு இருக்கான். எல்லாமே பயந்து தான் விளையாடுறானுங்க அங்க சொல்ல போனா. மற்றபடி அங்க ஒரு மாதிரி சொதப்பலாதான் இருக்கு. சமது இந்த பதோனி அவனுங்கெல்லாம் கொஞ்ச நேரம் இருப்பானுங்க. ஸ்டார்டிங் நல்லா இருந்தாதான் அவங்க பினிஷிங் எல்லாம் கொடுப்பானுங்க. பூரன் அடிக்கல, மிச்சல் மார்ச் அடிக்கல, மார்க்கரம் அடிக்கலனாலே பிரஷர் பாதி போயிட்டு. ஆனா இவங்களுக்கு இருக்கிற பவுலிங் லைனை வச்சு எனக்கு தெரிஞ்சு ஈஸியா தூக்கிடலாம். ட்ரெண்ட் போல்ட், தீபக் சஹர், அஸ்வினின்னு ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், மிச்சல் சாண்ட்னர் இருக்கான், அந்த விக்னேஷ்னு ஒரு சின்ன பையன் அவன் கூட நல்லா போடுறான், பாண்டியா இருக்கான், பாண்டியா சூப்பரா போடுவான். இத்தனை பேர் இருக்கானுங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் தான் இருக்கு இப்போதைக்கு. ரோஹித் சர்மா மட்டும் கிளிக் ஆக மாட்டேங்கிறான். ரோஹித் சர்மா கிளிக் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் பறக்க விட்டுருவான். எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு துண்டக்கான துணியக்கான ஓட வேண்டிய கதையாயிரும். ரோஹித் சர்மா எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டான். அவன் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்ல. அவன் பாட்டி என்ன எந்த நினைப்புல இருக்கா ரோஹித் சர்மா அப்படின்னு தெரியல. ஜாலியா இருக்கான். என்ன நீ கேப்டன் விட்டு தூக்கிட்டியா, நான் பாட்டுக்கு என் கடமை ஒண்ணுன்னு நான் பாட்டுக்கு வந்து பேட்டிங் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இதுதான் என் வேலை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. ரோஹித் சர்மா எல்லாம் பண்றதை பார்க்கும்போது வாரான், அவுட் ஆறான், இம்பாக்ட் பிளேயர்ல போய் வெளியே போய் உட்காந்துக்கிறான் ஜம்முன்னு. சோ என்ன சொல்றது, ஜாலியா இருக்கான் ரோஹித் சர்மா பார்த்தனா. சோ பாப்போம் நாளைக்கு மேட்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இந்த மேட்ச் வந்துட்டு லைட்டா அந்த குஜராத் ஆர்சிபி மாதிரி தான். நான் சொன்னேன்ல குஜராத் ஆர்சிபி மேட்ச் லைட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. அதே மாதிரி தான் அந்த லக்னோ எம்ஐ மேட்ச் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஸோ எனக்கு இப்போ ஒரு பெரிய தலைவலி வேற வந்திருக்குது. நான் எப்பவுமே தம்ப்நெயில வந்துட்டு ஈஸியா எடிட் பண்ணிடுவேன். இப்போ அந்த ஆப்பை தெரியாம அப்டேட் பண்ணிட்டேன். அதை அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல. அந்த அப்டேட்டை கருமோ அதை வந்துட்டு தம்ப்நெயில என்னால ரெடியே பண்ண முடியல. எனக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இது தம்ப்நெயிலாலேயே நான் வந்துட்டு வீடியோ போட முடியாம மென்டலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ உட்காந்து. ஸோ இதை முடிச்சுட்டு இந்த வீடியோ எடுத்துட்டு அந்த தம்ப்நெயில எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். வேற எந்த ஆப்புமே கிடைக்க மாட்டேங்குது. நான் ரெகுலரா யூஸ் பண்ற ஆப்பை தெரியாம அப்டேட் பண்ணிட்டேன். ஏன்டா அப்டேட்னா நல்லா தானடா இருக்கும். ஏன்டா நான் இதுவரை முக்காவாசி ஆப் அப்டேட் பண்ணியே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு இருக்கேன். ஸோ இப்போ இந்த தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்றது பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி
நீங்க வீடியோக்கு லைக் போடுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ் எவனாவது இருந்தா, ஃப்ரெண்ட்ஸ் எவனாவது இருந்தா அவனுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே guys, see you in the video and remember it, always be on top. Cheers.